Hi guys, நான் தான் உங்க techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவோவோட தரமான ஒரு V சீரிஸ்ல இருந்து v29e. ஸோ இப்போ இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க, சீக்கிரமா லான்ச் பண்ண போறாங்க 28ல. ஸோ இதோட கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நிறைய விஷயத்த அவங்க கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு நீங்க சொல்ல போறேன். அண்ட் இதோட கலர்ஸை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேற லெவல்ல இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, சும்மா செம்மையா இருக்கு, சீரியஸா செம்மையா தான் இருக்கு. ஓகேங்களா, இமேஜஸ் நான் உங்களுக்கு வீடியோஸ்ல இமேஜஸ் அப்லோட் பண்றேன் பாருங்க. ஸோ ஓகே, இதோட ஹைலைட்ஸ் நிறைய விஷயம் எங்கேயுமே சொல்லலை, இப்போ வரைக்கும் எங்கேயும் லீக் ஆகல. பட் இதெல்லாம் இருந்தா இது ரொம்ப சூப்பராக இருக்கனால அங்கங்க தேடி கண்டுபிடிச்சி சிலதை வந்து இதோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பக்காவா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ ரூமரா எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்தா சூப்பரா இருக்கும். இதோட ப்ரைஸும் நான் கடைசியில் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறேன். அண்டு ஆல்ரெடி தெரியும், பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நான் போன வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போது விவோ v29e. ஸோ இந்த மொபைல் வந்து உண்மையாகவே வேறு லெவல். எதுக்காக நான் இதை வேறு லெவல் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதோட டிஸ்பிளே தாங்க. வேறு எந்த ஒரு ஹைலைட்டை பற்றி நான் அப்புறமா இன்னொரு ஹைலைட்டுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இதோட டிஸ்பிளே தான் இருக்குது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3D கர்வ் 58 டிகிரிக்கு இதோட ஆங்கிளை வந்து டிஸ்பிளேவோட ஆங்கிளை வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க, கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இதோட திக்னஸ் உண்மையாகவே வேற லெவல். 7.37 mmல இருக்குது. ஓகே, கணக்கெடுத்து பார்த்தாலும் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ சென்டிமீட்டரில் நான் உங்களுக்கு சொல்லணும்னா 0.737. அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. ஏன்னா எஸ், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம் தான். ஸோ இது லைட் வெயிட். ஸோ ஃபீலாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, மெயினான விஷயம் வந்துடலாம். ஸோ இதோட டிஸ்பிளே எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, 6.78 இன்ச்சு கொண்ட ஒரு OLED டிஸ்பிளேல தான் வரப்போகுது. AMOLED இதில் OLED அந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரப்போகுது. இதில் 1 பில்லியன் கலர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எஸ், எதுக்காகனா இந்த டிஸ்பிளேக்காக தான் இந்த இத்தனை கலரும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிக்சல் பர் இன்ச் எவ்வளோ கேட்டிங்கன்னா 493 சொல்லியிருக்காங்க. ஸோ 493. ஸோ அதனால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பிக்சல் பர் இன்ச் இருந்தால் எவ்வளோ பெட்டராக இருக்குது, நிறைய இருந்தால். ஓகே, நெக்ஸ்டான ஹைலைட்டை பற்றி நம்ம பேசலாம். செகண்ட் ஹைலைட் என்னன்னா, இதோட கேமரா. ஸோ எல்லாருமே வந்து பின்னாடியே கொடுத்து ரொம்ப ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க நம்மள. ஸோ ஃப்ரண்ட்டில் என்னடா 8 விட்டா 16, 14 விட்டா 32 இப்படியே இருந்துட்டு திடீர்னு v29 இவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேஸ் இருக்க வைக்கிறதுக்காக 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் சென்சார் OISோட தான் வருது இதுவும். அது மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் அண்ட் ஸோ அந்த விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஓவராலாக நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்ஷன் பண்ணல, இல்லை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மேபி வந்தால் ஸ்னாப் ட்ராகனோட வரணும். ஸ்னாப் ட்ராகன் வந்தால் 778ஓட மேலே தான் எனக்கு தெரிஞ்சு வரும், இல்லைன்னா டைமண்ட் சிட்டியில் வருமான்ற ஒரு சந்தேகம் தான். ஸோ ப்ராசஸர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் பேட்ரி எந்த அளவுக்குன்னு சொல்கிறாங்கன்னா 5000 mAhலேருந்து 44க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இதில் கொடுக்குறேன்னு ஒரு தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு தரப்பில் வந்து இதில் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8GB RAM 256 வேரியண்ட்டில் வரப்போகுது அண்ட் 12GB RAM 256 வேரியண்ட்டில் தான் இதில் வரப்போகுது. ஸோ ரேம் அண்ட் ரோமை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்ல, நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராசஸர்னு தான் அவங்க சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் கேரண்டியாக சொல்கிறது என்னென்னா, இதோட டிஸ்பிளே கேமரா தான் இருக்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக வரப்போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 35,000க்குள்ளே தான் இதோட ப்ரைஸ் ரேட் இருக்க போது. ஏன்னா இதோட டிஸ்பிளேவும் சரி, கேமரா பர்ஃபார்மன்ஸும் சரி, பின்னாடி கலர் சேஞ்சிங். ஸோ ஓகே, 2 கலர் வேரியண்ட்ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க, ரெட் அண்ட் ஆஸ்டிக் ப்ளூ. ஸோ ஆஸ்டிக் ரெட்டுக்கு தான் நான் மோஸ்ட்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு கிறிஸ்டல், ரெட் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, செம்மையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி புதுசாக வேறு என்ன கண்டென்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாற்றம் வந்து மாறாதது.